இது பார்த்தீங்கன்னா நம்ம கோமதி 36 ரொட்டவேட்டரு கிரவுண்ட் பேரிங்கி இதுக்குண்டான பேரிங்லாம் மாற்றுறதுக்காக அதை கழட்டியிருந்தேன். இதில் ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. மாட்டும்போது தெரியாமல் சுற்றியில் ஒரு அடி அடித்ததில் கொஞ்சம் மரம் ஃபஸ்ட்டு ஒரு 2 த்ரெட் அடி வாங்கிருச்சு. அதை அப்படியே நெட்டை போட்டு டைட் பண்ணால் ஆகுமான்னு பார்த்தேன். அதை ட்ரை பண்ணும்போது ஒரு மரங்கிறது இன்னொரு மரம் சேர்த்தி போயிடுச்சு. இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு இதோட நெட்டு பாருங்கள், அரைக்கிருச்சு. இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்க வேணான்ட்டு சரி இதெல்லாம் கழட்டி லேத்துக்கு எடுத்துகிட்டு போனால் ரொம்ப டைம் செலவாகும். ரெண்டாவது மாட்டின ஃபிட்டிங்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு. நம்மளுக்கு நெட்டு போட்டு லாக் பண்ணாலே நம்மளுக்கு இந்த லெவலுக்கு உள்ளே போயிடும். ஸோ நம்மளுக்கு அந்த ஃபஸ்ட்டு 1 2 த்ரெட்டில் வந்து பெருசாக யூசேஜ் இல்லை. அப்புறம் அதுக்காக தான் ஒரு ஐடியா பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த டை கிரைண்டர் வாங்கி வச்சுருந்தேன். இதை யூஸே பண்ணல, வாங்கி 4-5 மாதம் ஆச்சு. சரி இதை இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு பார்த்துடலான்ட்டு எடுத்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே ரொம்ப அருமையாக த்ரெட்டு க்ளீன் பண்ணி வச்சு ஈஸியாக நீட்டாக த்ரெட்டை சிம்பிளாக க்ளீன் பண்ணியாச்சு இந்த மிஷினை வச்சு. இதோட யூஸ்ஃபுல்னஸ் இப்போ தான் எனக்கே தெரியுது.